Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.3 2.3 fifth question என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the time 100 hours after 7 am. ஸோ இப்போ இருந்து 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த 7 amன்ற டைம் இப்போ ரைட் நவ், அதுக்கப்புறமா 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன டைமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ரைட் நவ் டைம் வந்து பார்த்தோன்னா 7 am. இந்த 7 am அப்படியே ரொட்டீனாக வந்து 100 ஹவர்ஸ் போயிட்டே இருக்கும். 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏஎம் பிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அண்ட் தென் அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 to 12 ஃபஸ்ட்டு மார்னிங் 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1லேருந்து 11 AM வரைக்கும் சொல்லுவோம். அப்புறமா பிஎம் சொல்லுவோம் 12. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1 ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரைட் வே டைம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா இந்த 12 + 1 13 சொல்லிட்டு ஹவர்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். சிமிலர்லி 14 15 16 17 18 அப்படி போயிட்டு 24க்கு மறுபடியும் வந்து முடியும். எகெயின் என்ன ஆகுனா இது வந்து ஃபைனலாக 1 AM 2 AM 3 AM ஸோ அப் டு 11 வரைக்கும் ஏஎம்மாக இருக்கும். அண்டு 12லேருந்து பிஎம்மாக மாறிடுது. இந்த 12க்கு அப்புறமா இருக்கக்கூடிய 1 நம்ம 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது 100 ஹவர்ஸ் ஆஃப்டர் 7 AM அப்படி சொல்லி கேட்குறாங்க. சொல்யூஷன் வந்து என்னென்னா நம்ம ஃபைண்ட் பண்ணுறது 100 ஹவர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கான்ஃபிடன்ஸ் எடுத்துப்போம். எக்ஸ் மோட் ஆஃப் 12. ஏன் 12 அப்படின்னா கிளாக்கில் வந்து 12 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 12 பேஸ் பண்ணிட்டு தான் இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 AM ஆஃப்டர் 12 ஹவர்ஸில் 7 PM மாறும். எகெயின் வந்து 7 AM மாறும். ஸோ இந்த எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த டைம் வந்து இந்த 7 AM ரொட்டீனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப இந்த 100ல் எத்தனை 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த 7 AM வந்துட்டு ரிமைனிங் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன். இதுக்கு தான் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் மாடலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 100 ஹவர்ஸ் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ் அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 100ல் எத்தனை 12 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன். நவ் இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மோட் 12ன்னு எழுதலாம். மோட் 12 இது 100 மைனஸ் எக்ஸ்னால் 100லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 12 × 10 நம்ம பார்த்தோன்னா 120. அண்ட் 12 × 9 டைம்ஸ் நம்ம பார்க்குறோம். 9 2s are 18, ரிமைனிங் 1 9 1s are 9 108 ஆகுது. இப்போ 12 × 8 டைம்ஸ் நம்ம செக் பண்ணுங்கள். 8 2s are 16, ரிமைனிங் 1 8 1s are 1 96. ஸோ 96 கிடைக்குது. அப்போனா 12 வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ் வந்து 8 டைம்ஸ் இந்த கிளாக் ரன் ஆகிடுச்சுன்னா நமக்கு 96. இங்கே நமக்கு 96 வரணும். 96 வந்ததுன்னா இட் இஸ் டிவைடட் பை 12. மோட் 12ல் வந்து நம்மளுக்கு 9 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் ரொட்டேஷன் 12 ஹவர்ஸ் ரொட்டேஷன் போயிடுது அப்படின்னு. ஸோ 8 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் ரொட்டேஷன் 96 வந்ததுன்னா இப்போ 96 இங்கே வரணும்னா 100லேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 96. ஓகேங்களா. இப்போ இந்த 100லேருந்து 4 போச்சுன்னா 96. 96ன்றது என்னென்னா 12ன்ற இந்த டைம் இந்த கிளாக் வந்து 8 ஹவர்ஸ் ஆஃப் ஃபுல் ரொட்டேஷன்ஸ் போயிடுச்சு. ஸோ 8 டைம்ஸ் ஆஃப் 12 ஹவர்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இங்கே டிஃபரன்ஸ் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். டிஃபரன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இஸ் ஈக்குவல் டு 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் நவ் இப்போ டைம் என்னென்னா 7 AM. 7 AM நம்ம 7 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்கேஸ் ஆஃப் 7 PM அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம 12 + 7 ஆட் பண்ணி 19 ஹவர்ஸாக எடுத்துக்கணும். வை பிகாஸ் நம்ம கேல்குலேட் வந்து பார்க்கும்போது நம்ம கேல்குலேஷன் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 4 ஹவர்ஸை இந்த 7 AM கூட ஆட் பண்ணோம். 7 AM நம்ம ஹவர்ஸ்னாலும் 7 AMனாலும் ஒன்று தான். இன்கேஸ் PM ஹவர் இருந்தால் அது ஹவர்ஸில் வந்து 12 ஆட் பண்ணி ஹவர்ஸாக மாற்றலாம். இப்போ இது 7 ஹவர்ஸ். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் 100 ஹவர்ஸ் ஆஃப்டர் 7 AM. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒரு ரொட்டேஷனுக்கும் நமக்கு வந்து 12 12 12 12 8 ரொட்டேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. 8 ரொட்டேஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் மறுபடியும் நான் அதே 7 AMல தான் இருக்கும். வை பிகாஸ் 8 ரொட்டேஷன் அப்படின்றது 4 12 ஹவர்ஸ் 4 12 ஹவர்ஸ் இதில் ஒரு 12 ஹவர்ஸ் இதில் ஒரு 12 ஹவர்ஸ் போயிடுச்சு. அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஓவராலாக வந்து 24 ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் போயிட்டு 7 AM அதே இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கிறது 4 ஹவர்ஸ். இந்த 4 ஹவர்ஸை தான் இது கூட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு 7 ஹவர்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டைம் ஆஃப்டர் 100 ஹவர்ஸ் ஆஃப்டர் 7 AM அப்படின்றது என்னென்னா
இந்த 7 ஹவர்ஸும் நமக்கு கிடைச்சிருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் 4 ஹவர்ஸ் எழுதிருக்கோம், இந்த 4 ஹவர்ஸ். அப்போ 7 + 4 எவ்வளோனா 11 ஹவர்ஸ். 11 ஹவர்ஸை நம்ம என்ன எழுதுறோம்? 11ன்றது 12க்கு உள்ளே தான் இருக்குது. 12 வரைக்கும் இருக்கக்கூடிய 12 PM 11க்கு வந்து AM தான். ஸோ 11 நம்ம AMன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போனா 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த 7 AM என்னன்னா 11 AM சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.